ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் தமிழ் சேனல். நான் உங்க கௌஷிக். இந்த குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே போதும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழகழகா ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டு நம்மளை வெறியேற்றிருப்பாங்க. அதை பார்த்து நமக்கும் வெறி வந்து ஒரு பென்சில் பேப்பரை எடுத்து அழகழகா வரைஞ்சாலும் கூட அந்த ஆர்ட் ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி வரைகிற நம்ம இப்படி வரைஞ்சா எப்படி இருக்கும் எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை கூட நீங்களே அழகாக ஈஸியாக வரையலாம். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ட்ரேசிங் பேன். ட்ரேசிங் பேனாலே ஒரு பேப்பர் அடியில் வச்சுட்டு மேலே அழகாக வரைகிறது தானே அப்படின்னா இது அந்த மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தேவை. இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காலண்டர் அட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த காலண்டர் அட்டை வந்து பழைய வீட்டில் இருக்க எந்த காலண்டர் அட்டை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது மொத்தமாக வேறு ஏதாவது அட்டை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த காலண்டர் அட்டை எடுத்து இதுக்கு மேலே இந்த டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு ட்ராப் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 2 டெம்ப்ளேட் இருக்கும். அந்த 2 டெம்ப்ளேட்டையும் நீங்கள் ட்ராப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரையாங்கிளில் 3 டெம்ப்ளேட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரெக்டாங்கிளில் 2 கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்டன்றதுனால கொஞ்சம் எல்லாமே ரஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேப் வச்சு கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொஞ்சம் ஃப்ரீயாக கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னர்ஸ் எல்லாமே தெளிவாக டேப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை இப்போ டெம்ப்ளேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த ட்ரையாங்கிளோட கீழே இருக்க அந்த ஹோலில் இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எப்படி காட்டுறமோ அதே மாதிரி நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறப்ப ஒரு சில இடத்துல லூஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணுறப்ப ரொம்ப ப்ராப்பராக கட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது ஃபிட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கிராஃப்ட் ஒர்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் ஒர்க்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஒன்று தேவை, அது இல்லாமல் நம்ம மொபைல். ஸோ இந்த இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று தேவை. இது வந்து தனியாக ஒரு 20 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வாங்கி அந்த கீழே இருக்க அந்த ஹோல்ஸ் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் எப்படி காட்டுறமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் எந்த இமேஜை ட்ரா பண்ண போகிறீங்களோ அதை மொபைலில் எடுத்துக்கோங்க. மொபைலில் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க அந்த ஸ்பேஸில் வந்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராஸாக இருக்கும், ஒரு வி மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறப்ப இந்த மொபைலில் இருக்க அந்த இமேஜ் வந்து அந்த கிளாஸில் பட்டு கீழே ப்ரொஜெக்ட் ஆகும். இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் பேக் சைடு கொஞ்சம் வெயிட் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி அடியில் பேப்பர் வச்சதுக்கப்புறம் பென் எடுத்துட்டு நீங்கள் மேல் பக்கமாக அந்த கிளாஸ் வழியே பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஷீட்டில் அந்த இமேஜ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அதப்போ நம்ம வந்து கீழே வச்சு பெண்ணை வச்சு அப்படியே ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற எந்த இமேஜை வேணாலும் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பென்சில் ஆர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு மாறாமல் ஒரே மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ இந்த மொபைல் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த லைன்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம எந்த இமேஜ் வேணாலும் இதெல்லாம் ட்ரா பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ இது உள்ள பெயிண்ட் பண்ண வேண்டியதான் மிச்சம் இருக்குது. ஸோ நானும் ஸ்கெட்ச் பெண்ணை வச்சு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். பட் அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால கொஞ்சமாக அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நம்ம ஃபுல்லாக அடிச்சிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறப்பையும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்னர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு இமேஜே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வரைஞ்ச இமேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க இமேஜ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சைடு டு சைடு கம்பேரிஷன் வச்சிருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அர்த்தம். கீழே லைக் பட்டன் இருக்கும், அப்படியே கிளிக் பண்ணி ஒரு லைக்கை போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பென்சிலாக ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணலாம், இல்லை உங்களோட ஃபோட்டோவே இந்த மாதிரி பென்சிலாக மாற்றிக்கிறோம் நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வச்சு தான் நீங்கள் எந்த ஃபோட்டோயும் வரையலாம். இப்போ ஒரு வேளை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதை ஒரு ஜூம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட இதில் ஜூம் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ இதை வச்சு வரைகிறப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்களும். ஒருவேளை நீங்கள் இல்லைப்பா நான் மொபைலில் வரைய முடியாது என்கிட்ட டேபே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாண்டை வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கீழே இருக்க அந்த ரெக்டாங்குலர் பேடாக கழட்டி இந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா உங்களால் இப்போ இதில் பெரிய சைஸ் டேபு கூட வைக்க முடியும். ஸோ அப்போல்லாம் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா லேப்டாப் எடுத்து தலைகளாக பிடிச்சி கூட நீங்கள் இதில் வரைஞ்சிடலாம். ஸோ பெரிய டிஸ்பிளே வச்சிங்கன்னா உங்களால் பெரிய சைஸில் இமேஜ் வரைய முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஸ்டாண்டாவோ பெரிய ஸ்டாண்டாவோ எப்படி வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேசிங் பேர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க வீட்டில் சின்ன சின்ன குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் பேர் செஞ்சு கொடுத்து ஸோ அவங்களோட பேசிக்கில் அந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இல்லைப்பா நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்து இந்தாம்மா ப்ராக்டிகல்ஸ் பயாலஜிலாம் வரைகிறப்ப இதை வச்சு ஈஸியாக வரைஞ்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணி விட்ருங்க. அப்படியே உங்களுக்கு வரைய தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மச்சான் இந்த வீடியோ பார்த்துட்டு இதை செஞ்சு நீயும் வீட்டில் உட்காந்து வரைஞ்சி தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் மறக்காம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப். அவ்வளோதான். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.